பச்சைப்பயிறு கஞ்சி செய்கிறதுக்கு பச்சைப்பயிறு 100 கிராம் எடுத்து அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். பச்சைப்பயிரை வறுத்து சேர்த்துக்கும் போது டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பச்சைப்பயிரோட வாசமும் நல்லா வரும், அதே மாதிரி கலரும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணது ஆறிட்டு இருக்க கேப்லேயே இதெல்லாம் இடிச்சிக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 8 பல், இதெல்லாம் சேர்த்து லைட்டாக இடிச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி அல்லது நீங்கள் வீட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அது 100 கிராம் எடுத்துகிட்டு அது லைட்டாக குருணையாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வறுத்துட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்ச பச்சைப்பயிரை நாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தோல் இல்லாமல் புடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் எல்லாம் போகிற மாதிரி லைட்டாக புடச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுட்டு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வறுத்துட்டு அரைச்ச பச்சைப்பயிரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச அரிசியை இதோடைய ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கல்லுப்பு 1 டீஸ்பூன் அல்லது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம இடித்து வச்சதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியான ரெசிபி தான், எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஃபீவர் இருக்கவங்களுக்கு கூட இது வந்து கொடுக்கலாம். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு தோண வைக்கும். இது வந்து நம்ம பச்சைப்பயிரெலாம் வறுத்து சேர்த்துருக்கறனால டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். குக்கர் லிட்டை போட்டு வெயிட் வச்சுட்டு 3 விசில் வர வரையும் கஞ்சியை நல்லா வேக விட்டுடலாம். 3 விசில் வந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், அதே மாதிரி விசில் சவுண்டும் அடங்கட்டும். விசில் சவுண்ட் குறைஞ்சிருச்சு. நம்ம இப்போ குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். கஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசமே செம்மையாக வருது. இதை வந்து நம்ம இப்போ ஒரு கப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். கலரே சாப்பிட தோண வைக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சூடான சுவையான கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.